ராகவ் வந்து அபியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அபி என் மனைவியை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவள் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா புரிய வச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து என் மனைவியை பற்றி புரிஞ்சுக்குங்க. அவளை பற்றி யாராவது எதாவது குறை சொன்னால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு. ராசி கெட்டவர் என் மனைவி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கல, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு, தம்பி சொல்கிறது கரெக்டு தான். நீ எதுக்காக அபியை வந்து இந்த மாதிரி வந்து சொன்ன? இது சொன்னது நீ தப்பு தான். அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னோடனே அப்படியே அபி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நான் வேணும்னு சொல்லலைங்க, எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். இங்கே 2 பேர் அப்படி பேசினாங்கங்க, யார் என்ன பேசினாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு. சரிப்பா, நடந்து போச்சு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, நல்லபடி நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எப்போ அபியை வந்து இப்படி அவமானப்படுத்தினாங்களோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கும் கிடையாது, அபிக்கும் கிடையாது. நீ வா அபி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அபி வந்து தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம வந்து ராகவையே. இங்கே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. தாங்கிக்கவே முரளி செம டென்ஷனாக அப்படியே பார்க்குறாரு. என்ன இந்த ராகவ் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து, பாட்டி அதுக்கப்புறம் இந்த அபி வீட்டில் எல்லாருமே ரொம்ப பெருமையாக அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே அபி வந்து ராகவை பார்த்துட்டு அப்படியே நடக்கிறாங்க. அபியை கூட்டின்னு போயிட்டு காரில் வந்து உட்கார வைக்கிறார். வா அபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அப்படியே பார்த்துட்டே வராங்க. ஒன்றுமே புரியல அபிக்கு. என்ன அபி, என்னை ஏன் அப்படி பார்த்துட்டு வர அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, என்னை முழுசாக வெறுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி என்னை விட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே இங்கே பாரு அபி, அது வேற இது வேற, அதனால் உன்னை நான் எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துருவேனா? நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எல்லாருக்காகவும் தானே சொன்னீங்க, உண்மையிலே உங்கள் மனசில் அப்படிப்பட்ட எண்ணம் என்னை பற்றி இல்லை தானே, யார் சொன்னது அப்படின்னு? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மையான ஆணித்தரமான என் மனசில் வந்த வார்த்தைகள் தான். நான் உன்னை பற்றி நினச்ச வார்த்தைகள் தான். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எல்லாரும் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம நான் பேசினேன். மற்றபடி உன்னை பற்றி நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லலை, வேணும்னு எதுவும் சொல்லலை அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார், நமக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடு வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன்னோட கேரக்டரை பற்றி ரொம்ப கேவலமாக யார் பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அபி அப்படின்றாங்க. நீ என்னை விட்டு கொடுக்குறியா எல்லாரும் முன்னாடியும்? எனக்கு பேச தானே செய்கிறேன் எனக்காக, அப்போ நான் மட்டும் உனக்காக பேசாமல் எப்படி இருப்பேன் அபி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தனியாக கூட்டிது. என்ன அப்படி அழற அப்படின்னு? ஒன்றும் இல்லைங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட அழுகையை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. அப்படியே தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. கவலைப்படாத அபி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத. உன் வழியில் நீ நேர்மையான வழியில் போயிட்டுருக்க, அதே வழியில் நீ மூவ் பண்ணு, உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே சாய்ச்சிருக்க அபியை வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அபியும் அப்படியே தூங்கி போகிறாங்க தன்னறியாமல். தன்னோட மனசு ஃபுல்லாக அபி வந்து ரணத்தோடு இருக்கிறதால அப்படியே வந்து நம்ம ராகவோட தோள் மேலே சாஞ்சி தன்னோட துயரத்தெல்லாம் மறக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க 2 பேருமே. இங்கே வந்து செம காண்டாகிறாரு, தாங்கிக்க முடியல முரளியால். என்ன இது இப்படி நடந்திருக்கு? அபியை வந்து அவன் விட்டு கொடுக்காம பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. அபிக்கு அவனுக்கு பிரச்சனை ஆகும், இங்கேருந்து கிளம்புவான்னு பார்த்தா அவன் அபியோட வந்து மரியாதையை காப்பாற்றி கூட்டின்னு போகிறான். இதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. என்னால் மட்டும் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி சுந்தரி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. என் தம்பியை பார்த்தீங்களா இப்படி வந்து அபியை கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு கெத்தா, அதுதான் புருஷன் வந்து பொண்டாட்டி மேலே வச்சுருக்க பிரியம். அபியும் ராகவும் எப்படியும் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கவலைப்பட்டோம். இப்போ பாருங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. என்னங்க நீங்கள்லாம் கிளம்புறீங்க? அபி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டுக்கு பொண்ணுக்கு ஒரு அவமானம்னு எங்கள் வீட்டு பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நாங்களும் இங்கே இருந்து சாப்பிட்டாவோ இல்லை இங்கே இருந்தாவோ எங்களுக்கு நல்லது இல்லைங்க, தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுற ராகவோட பாட்டி கிளம்புறாங்க. உடனே வந்து அபியோட ஃபேமிலியும் வந்து எங்கள் பொண்ணுக்கே இங்கே வந்து கிளம்பிட்டா, அப்புறம் நாங்கள் இருந்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. எல்லாம் ஒன்றால் தாண்டி இப்படி எல்லாரும் கிளம்புறாங்களே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு கஷ்டப்பட. ப்ளீஸ் எல்லாருமே கிளம்பாதீங்க, அபி கிளம்புறதே எனக்கு வருத்தமாக இருக்குது, தயவுசெய்து எல்லாம் கிளம்பாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண சொல்கிறா. பரவாயில்லம்மா, நீ நல்லா இருக்கணும், நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்காங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம். அபி அப்படியே தூங்கி போகிறாங்க. ராகம் வந்து அவங்கள எழுப்ப மனசு இல்லாமல் அப்படியே தூக்கி போகிறாரு வீட்டுக்கு. இதோட முடியுது.